வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் தொலைவி பார்த்துருக்கா. அப்படி எதுவுமே இல்லை வீட்டில். கொஞ்சம் மிச்சர் இருந்ததாம்மா. அந்த மிச்சர் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு என் பிள்ளை அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன தெரியும்? 8வது படிச்சாலும் அதுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு வந்து சாயந்தரம் ஃபோன் பண்ணிச்சு. அம்மா சாப்பாடு அப்பா செஞ்சு கொடுக்கலம்மா, செஞ்சு வைக்கல வீட்டில், நான் வந்து பார்த்துட்டு மிச்சர் சாப்பிட்டு போனேன் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் சாயந்தரம் கூட வீட்டுக்கு வரல போல இருக்குது. வரல. இப்போ தனியாக அவள் மட்டும் வீட்டுக்குள்ளே தாள் போட்டு இருந்துக்கிட்டா. அப்படி அந்த நைட்டுக்கும் சாப்பாடு இல்லை. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் கொண்டு கொடுக்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து, அவங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்க, அவங்க அப்பா வரல எங்கேயும் அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்து சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. மறுநாள் காலையிலையும் டிஃபன் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவளாக அப்படியே கிளம்பி போயிட்டா. ஆனால் ஸ்கூல் மட்டும் மிஸ் பண்ண மாட்டா. அப்படி அது போயிட்டா. அப்படி அப்புறம் நான் இன்னொன்று உடனே கிளம்பி போயிட்டேன், சொல்லிட்டேங்கம்மா. பட் அந்த பிள்ளை கஞ்சி கூட இல்லைங்க, நான் கிளம்பி போகிறேன், ஒன்று நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு அப்போதுக்கு எப்போ கிளம்பி டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை கிளம்பி போயிட்டேன். அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வாங்கி போட்டால் அப்பா அம்மா காசில் எப்படியோ நாங்கள் கொஞ்சம் சமாளித்தோம். அங்கே கை மாற்று வாங்கி, இங்கே கை மாற்று வாங்கி, இப்போ கடன் வாங்கி ஏதோ ஒன்று ஓட்டினாங்க. தெரிஞ்சவங்களாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த இதில் தான் ஓடிச்சு. ஒரு தெலுங்காரங்க ஒருத்தர் இருக்காங்க, அது மறக்க முடியாது. அவங்க எல்லாமே கொடுத்து விடுவாங்க சாப்பாடு. அவங்க வீட்டில் பழம் அதெல்லாம் இதாக இருக்கும், அதெல்லாமே சேர்ந்து கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கும் மறக்க முடியாது. ஆனால் இவர் ரொம்ப இது பண்ணார். இந்த மாதிரி பண்ணுவாங்க, நைட்டில் வராமல் இருப்பாங்களா, தூக்கத்தை கெடுத்துட்டு நான் போய் நின்று வெளியே போய் பார்ப்பேன். வயிறெல்லாம் பெரட்டு, எனக்கு வயிறெல்லாம் பெரட்டி ஒரு ஆந்தோலனம், ஒரு இது மாதிரி இருக்குது. பயம் எடுத்துக்கும். அந்த ஈரக்கொலைக்கிட்ட ஒரு பயம் எடுக்கும் ரொம்ப. அந்த பயம் எடுக்கிறதுனால டென்ஷன் ஓவர் போட்டு அது மாதிரி உலட்டும். கை காலம் நடுக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ தெரியல, என்ன வாழ்ந்தேன் என்னென்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ டிப்ரெஷனோடு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. போயிட்டாரு. கடைசியில் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஐப் பண்ணிவிட்டு அப்படி பண்ணதுக்கப்புறம் நானே பொண்ணு 10th +2 வரைக்கும், 10th வரைக்கும், அதுக்கு மேலே 10th நான் படிக்க வைக்க மாட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி, பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லி, அவர் ஒரு 7,000 கொடுத்து விட்டார். 7,000 கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து நிறைய பேர் சேர்ந்து ஆள் கொஞ்சம் போட்டுலாம் அந்த ஃபீஸ் 2 வருஷம் கட்டி அவங்க படிக்க வச்சது +2 வரைக்கும். +2க்கு அப்புறம் கோயம்புத்தூர் கிறிஸ்டமால் காலேஜில் படித்தா. அது புட்டபர்த்தி சத்யசாயி பாபா ட்ரஸ்ட்டில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே வந்து எக்ஸாம் எழுதுனாங்க பொண்ணு. எக்ஸாம் எழுதி அதில் ஒரு பாயிண்டில் தான் போயிடுச்சு. ஒரு பாயிண்டில் இருந்தாலும் அவங்க இல்லை நாங்கள் படிக்க வச்சிட்றோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அங்கேயே இங்கே புட்டபர்த்திலே படிக்க சொன்னாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம். கோயம்புத்தூர் போய் அங்கே நான் ஏதாவது வேலை செஞ்சுக்கலான்னு போகிறேன். அப்போ தான் நான் போய் கரூரில் வந்து டெக்ஸுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் 1 மாதம். அந்த வேலைக்கு போனப்போ கூட நான் சாயந்தரம் ஒரே ஒரு தோசை வாங்கிக்குவேன். ஒரு தோசை 10 ரூபாயா என்னமோ தெரியல. அந்த ஒரு தோசை வாங்கிட்டு போயிடுவேன். வயிறெல்லாம் புண்ணாகி, வாயெல்லாம் புண்ணாகி, சும்மாவே இருந்துட்டு போய் மிஷின் தைக்கினா அவ்வளோ விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் வந்து அங்கே போயிட்டுருக்கப்ப ஒரு வருஷம் என்னமோ போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கோயம்புத்தூரே போய் ஒரு 3 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு வீடு எடுத்து இருக்கிறோமா, நீங்களும் வாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் போய் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தேன். படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு அது வரைக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் தான் ஃபைனான்ஸில் இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது மாதம் 5,000 அனுப்பிச்சுட்டு சொல்லி எங்கள் பெரிய பொண்ணு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதை வச்சு ஓட்டணும் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த காசை கூட கொஞ்ச நாள் வந்து MBA படிச்சுட்டு இருக்கிறா. கிருஷ்ணமால் காலேஜில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரகிள் ஆயிடுச்சு. காசு இல்லை கையில். அம்மா நான் MBA படிக்கணுமானே ரொம்ப சொல்லிட்டு இருந்தான். அது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல எங்களுக்கு. சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு தோட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. அது சேல் பண்ணது ஒரு 5 லட்சமாக தான் வந்துச்சு. அந்த இதில் ஆள் கொஞ்சம் பங்கிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து 2 லட்சம் அதை வச்சு படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் MBA படிக்க வச்சோம். இது எல்லாமே சத்யசாய் பாப்பா கிட்ட வந்து எங்கள் பொண்ணு லெட்டர் எழுதி கொடுப்பா. அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு போனேன் அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும் உடனே. அந்த விதத்தில் எங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த சத்யசாய் பாபா இதில் வந்து நல்ல ஒரு அவங்க சாய்பாபா ஆசீர்வாதம் பண்ணி நல்லா பண்ணாங்க. அவள் கல்யாணத்து வரைக்கும் கூட அவங்களோட வேண்டிய இன்றைக்கி வரைக்கும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது MBA படிச்சுட்டு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது வருஷம் படிக்க வைக்கிறப்ப தஞ்சாவூர் வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் படிப்பு முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னா வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த 5,000 அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படி நான் அனுப்பிச்சி விட மாட்டேன் அப்படின்ட்டு. அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு பாதி படிச்சிருச்சு, இன்னும் 1 வருஷத்துக்கு படிக்காமல் அப்படி பண்ணாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே. என்னத்தை பண்ண முடியும்? கரெக்டாக திங்கக்கிழமை அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டா 5ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் காசு வரல அப்படின்னேன். அதனால அவங்க இன்னைக்கு காசு நாங்கள் போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. கடவுள் பாருங்கள் எப்படிலாம் விட்றாருன்னு. அடுத்து 2 நாள் கழிச்சு புதன்கிழமை, திங்கக்கிழமை ஒரு நாள் புதன்கிழமை அன்றைக்கி பிரின்ஸிபால் சார் கூப்பிட்டு, அம்மா ஒரு மில்லில் 12வது 10th 10th 11வது படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கணும் போறியாம்மா அப்படிங்காட்டி எங்கள் அம்மாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்குது.
அப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னப்போ சரிப்பா போய் பாரு அப்படின்னா இன்னும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 பிள்ளைங்க சேர்ந்து அந்த மில்லுக்கு போய் டியூஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. 5 மணிக்கு வருவாளா, வந்ததே ஏதோ தோசை அப்படியே வந்ததே ப்ரெஷ்அப் ஆகிட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அந்த யூனிஃபார்ம் கொடுத்தா அந்த புடவை கட்டிட்டு போகணும். அப்புறம் அங்கே போகிறப்ப அந்த டிஃபன் ஏதோ தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். அதை ஊட்டிவிட்டுட்டே இருப்பேன். போகிறப்ப ஊட்டி விட்டா கார் வரும், எல்லா பிள்ளைலாம் சேர்ந்து போயிடுவாங்க. நைட்டு 9 மணிக்கு கொண்டு வந்து விடுவாங்க. அந்த கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் இவருடைய வேலை ஒர்க்கு எல்லாம் இருக்கும் பாப்பா. அப்புறம் அது இல்லாமல் பசங்களுக்கு யாராவது ப்ராசஸ் பண்ணி கொடுப்பா, பசங்களாம் பண்ணி கொடுக்க சொல்லுவானுங்க. அதை விடிய கொஞ்சம் 2 மணி வரைக்கும் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 1500 அப்படி கிடைக்கும் அந்த மாதிரி. அப்போ அது இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு 4000 ரூபா வந்துச்சு அந்த டியூஷன் எடுத்ததில். கடவுள் பாருங்கள், ஒரு வழி ஒருத்தர் கெடுக்கணும்னு நினச்சா இன்னொரு வழியில் ஏதோ வழி கொடுக்குறாருல. அதுக்கு நல்ல மனசு இருந்தால் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து வரலாம். நான் யதார்த்தமாக எல்லாத்துக்கும் கையில் இருந்துன்னா சாப்பாடோ இது எதாக இருந்தாலும் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நினச்சாலும் கண்ணில் தண்ணி வர அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு துணியா இதில் அவளுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேங்க. பொண்ணுக்கு மட்டும் எந்த கஷ்டம் தெரியாமல் வளர்த்துனேன். கால் கொலுசு கூட விற்று ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கம்மா, எனக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா. கால் கொலுசு 420 ரூபாய்க்கு போச்சு. அந்த 420க்கு அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்து தைச்சி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ண முடியும், அது இன்றைக்கி நல்லா மறக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வரணும் வந்தோம். இன்றைக்கி வந்து வேலை பார்த்துக்கிட்டு நல்ல மாப்பிள்ளை நானாக தான் பார்த்தேன், நானாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருக்கிறாங்க கடவுள் புண்ணியத்தில். எனக்கு 2 பிள்ளை, அது போதும். ஆனால் தனிமையை வந்து எனக்கு ரொம்ப வாட்டுது. தனிமையில் என்னால் இருக்க முடியல. மைண்டு டிப்ரெஷன் ஓவராக வருது. சுகர் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லை. சுகர் வந்து 400, 450, 490 வரைக்கும் அப்படியே அது நிற்கிது. சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்தால் 300 வருது. ஒரு நாளைக்கு 290, ஒரு நாளைக்கு 300, 240 இதுலேயே நிற்குதுங்க. நானும் கிட்டத்தட்ட 3 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுக்க, நல்ல ட்ரீட்மெண்ட் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி போட்டு கூட எனக்கு அது எங்கேயோ மேலே வச்சுருப்பேன் இன்சூரன்ஸ். அப்போ கூட கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த ஊசி போட்டால் என்ன ஆகுதுன்னா வயிறு எரியுது, தீயாட்டு எரியுது அந்த ஊசி போட்டோம்னா. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்ணு விட்டு சொன்னே ரொம்ப முடியலடா. என்னன்னாங்கன்னா இந்த லிவர் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, இன்னும் அது நார்மலுக்கு வரல. என்ன சொன்னாங்கன்னா இப்படியே இருந்துன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும், நீங்கள் போய் ஃபுல் செக்கப் எடுத்து பாருங்கள் அப்படின்னாங்க. இப்போ வந்தாங்க சின்ன பொண்ணு வந்து சென்னையில் வந்து இருந்து பார்த்துட்டு போமா அப்படின்ச்சு. அதுக்கு போகிறதுக்கு இந்த பூனைக்குட்டியை பாருங்கள், 3 பூனைக்குட்டி வீட்டுக்குதா, நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு கூட வந்து இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ச்சு. நான் ரொம்ப அழுதுட்டேன். என்னால் இருக்க முடியலடா, நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் பேசாமல் உங்கள்கிட்ட அங்கேயே இருந்துக்கிட்டேன், உங்களோட லாஸ்ட்டில் நீ கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கிட்டேன், அவங்களோட கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா. 1 மாதத்துக்கு இருந்துட்டு அப்புறம் போங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா. அவங்களுக்கு கஷ்டம் தான், நம்ம போயிருந்தோம்னா. என்னமோ கடவுள் எப்படி விட்டுருக்காரோ எப்படி போகிறாரோ நமக்கு தெரியல. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என்னை வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. உங்கள் அம்மா அப்படி, உங்கள் அம்மா எப்படி, அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும்.